அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. வியாகுல அன்னை 7 துயர வாழ்க்கள். மது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவும் சிமியோனின் வார்த்தைகள் மாதாவின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தி இருக்கும். குழந்தையை காப்பாற்ற எகிப்துக்கு தப்பி ஓடுதல். கொடுங்கோலன் ஏரோது கொள்ளத் தேடுகிறான். பெத்லகேமிலிருந்து 600 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பயத்தோடும் வியாகுலத்தோடும் பயணம். சிறுவன் இயேசு காணாமல் போகுதல். புனித அல்போன்ஸ் லிகோரி கூறுவார், மரியா அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது இதுதான். மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாளோடு இருப்பார், ஆனால் இதில் இயேசு மரியாளோடு இல்லை. கல்வாரி பாதை. ஒரு பாவ மரியா தன் மகனுக்கு கொடுக்கப்படும் சிலுவை பாதையில் மகனை சந்திக்கிறாள். சிலுவையின் அடியில் நின்றல். ஒரு குற்றவாளியைப் போல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்ப்பதற்கு மரியாளுக்கு மிக வேதனையாக இருந்திருக்கும். எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனாலும் அவர் ஓடவில்லை. மரியாளின் மடியில் கிடத்தப்படுதல். மகனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது சிமியோன் சொன்ன ஒரு வாழ்வுருவம் நிறைவேறுகிறது. கல்வாரியில் அடக்கம் செய்தல். இறந்த மகனை தாய் அடக்கம் செய்கிறாள். எல்லா வியாகுலங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். பாடுகளில் துணையாக இருக்கும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.